ஸ்ரீகுருப்யோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை அமாவாசை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள் அப்படி தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தில், ஏதோ ஒரு பாபத்துவம், ஏதோ ஒரு கர்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். நல்ல செட்டிலான ஃபேமிலியாக இருந்தாலுமே கூட, வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே கூட, அல்ல 7 தலைமுறைக்கு சொத்துக்கள் இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் ஒரு மனசு கஷ்டம், ஒரு பயம் அல்லது ஒரு பாபத்துவம் சூழ்ந்து. காரணம் என்னென்னா கர்மா. அப்போ இந்த கர்ம வினைகளை இங்கே சம்பாதிச்ச பாவத்தை இங்கேயே நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரிஷிகளால் அல்லது கிருஷ்ண பரமாத்மாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொடை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை தான். அமாவாசை வழிபாடு. மேக்சிமம் சாபங்கள் அந்த பிதுரு சாபங்களால் தான் வருது. எப்பொழுதுமே பிதுரு சாபங்கள்னால் அப்பா அம்மா வாயை திறந்து திட்டுறது கிடையாது. எப்போதுமே பசங்களை அப்பா அம்மா பெற்றவர்கள் திட்டவே மாட்டாங்க. அவங்க மன வருத்தப்படுவார்களே. ஆனால் பையன்ட்டா ஒரு தின்றதுக்கு ஏதோ ஒன்று கேட்டான், வாங்கிட்டு வந்துருக்கலாம், வாங்கிட்டு வராமல் விட்டான் அவன், சரி விடு அப்படின்னு அந்த மனசு ஏங்குமே. ஆனால் அதுக்கு ஒரு பாபத்துவமாக பாருங்கள். அவங்க வாயை திறந்து கேட்க வேணாம், மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினச்சி அது நடக்காமல் போனால் அதுவே ஒரு கர்மாவாக அமையுது அப்படின்னு நம்மளுடைய தர்மம் சொல்லுது. அப்போ இது போல் கேட்காததுக்கே பாபத்துவம் வரும்னா, கேட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, ஏண்டா என்ன இப்படி படுத்துகிறேங்கிறது, அப்போ நிறைய பாபத்துவம் சூழ்கிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு அற்புதமான ஒரு நாள் தை அமாவாசை. என்னெல்லாம் செஞ்சால், அல்லது எளிமையான வழிபாடுகள், நீங்கள் உலக நாடுகளில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் சேர்த்து சொல்வது தான் வழக்கம். அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நான் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாடுகளை செய்து பாருங்கள். பொதுவாக அன்றைய தினம் காலம்பரை எழுந்து வீடை சுத்தபத்தமாக தொடச்சி விட்டுட்டு மடியாக இருந்து அப்புறம் தர்ப்பணங்கள் செய்விக்கணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் செய்விக்கணும். 3 அமாவாசை ரொம்ப முக்கியங்க. ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மகாலயபட்சம். இந்த தை மாதம் ஆடி மாதம் இது ரெண்டும் உத்தராயணம் தட்சிணாயன புண்ணிய காலம். மகாலய அமாவாசை என்றது சர்வ அமாவாசையாக, பெரிய அமாவாசையாக கருதப்படுகிறது. சரி, ஏன்னா இந்த தை மாதம்தான் பீஷ்மர் முக்தி அடைஞ்ச மகாஷ்டமி, ஜன்மாஷ்டமி பெருசாக கொண்டாடக்கூடியது. அஷ்டமிக்கு ஒரு புண்ணியம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. தர்மத்தை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கான்செப்டை விட்டு வெளியில் போக வேணாம். தை அமாவாசை என்றைக்கு வருது? 29/1/2025 புதன்கிழமை அன்றைய தினம் சர்வ அமாவாசையாக இது வருகிறது. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன பூஜை செய்யணும்? எப்பொழுதும் போல காலம்பரை இருந்து முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு தர்ப்பணம் கொடுங்க. வீட்டிலேயே கூட ஒரு ஐயரை வரவழைச்சி, வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஐயரை வர வச்சுன்னா ஒரு 1000 ரூபா ஆக போகுது. அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எத்தனையோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ இதோட பெருசாக பண்ணுறவங்க, இலை போட்டு பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1000 ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ வீட்டுக்கு ஒரு பிராமணனை ஐயரை வரவழைச்சி பிண்டம் பிடிச்சி ஒரு தர்ப்பணம் கொடுங்க. மதியானம் படையல் போடுங்க. 3 இலை 5 இலை உங்களுக்கு என்ன பழக்கமோ அது மாதிரி போடுங்க. அதே போல் அந்த பிண்டத்துலேருந்து ஒரு பிடி எடுத்து, படையிலேருந்து ஒரு பிடி எடுத்து அன்னத்துக்கு காக்காவுக்கு அன்னம் வைங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சப்ஜெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம தலையெழுத்தையே மாற்றும், கர்ம வினை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இந்த தானத்தை தவறாமல் செய்யுங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு ரகசியம் சொல்ல போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் தர்ப்பணம் செய்யுங்க, அல்லது படையல் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசுக்கு முதல்ல திருப்தி ஏற்படும். நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் முதல்ல உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்பா சாமி சொன்னார்ப்பா, நம்ம செஞ்சிட்டோம், அதை செய்யும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சந்தோஷமே உங்கள் கர்ம வினையை நீக்கும். அப்போ நம்ம செஞ்ச பாவம் நம்மளை கண்டிப்பாக நீங்கிடும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். சரி, பரிகாரம் என்னன்னு பார்ப்போம். பச்சரிசியை ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 200 கிராம் போல் முதல் நாள் இரவேவும் இந்த பச்சரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. முதல் நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஒரு கைகால் அலமிண்டு மூஞ்சி அலமிண்டு ஒரு தூய்மையான ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் அல்லது ஒரு 1/4 கிலோ பச்சரிசி, ஒரு டம்ளரோ 1.5 டம்ளரோ பச்சரிசி நல்லா ஊற போட்டுருங்க. தண்ணி நல்லா ஜம்முன்னு மேல் வரலும் இருக்கட்டும். அதை அப்படியே ஊற வச்சுருங்க. அதோட கூட ஒரு 1/4 கிலோ போட்டிங்கனாக்கா ஒரு 100 கிராம் சிறுபருப்பு போடுங்க. பைத்தம்பருப்புன்னு சொல்லக்கூடிய சிறுபருப்பு ஒரு 100 கிராம், அதையும் அதன் கூடையே ஊற வைங்க. அரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்த்து முதல் நாள் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்பரை புதன்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு எப்போ டைம் ஆஃபீஸ் போகாமல் மாதிரி இருந்தால் காலம்பரையை கூட நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். என்ன செய்யணும்னா 5 பொருட்கள் சொல்கிறேன். பச்சரிசி, பைத்தம்பருப்பு, வெல்லம், வாழைப்பழம், அகத்திக்கீரை. இந்த 5 பொருட்கள், இந்த 5 பொருளையும் கிரக காரகத்துவமாக நம்ம வகுத்திருக்கிறோம். அகத்திக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், பசுமாட்டுக்கு நல்லது. ஆனால் அதை தாண்டி இந்த கர்ம வினையை நீக்குவதற்குன்னு ஒரு காம்பினேஷன், ஒரு இந்த பிளானட்ஸை மனசில் வச்சுண்டு மெயினாக எந்தெந்த கிரகத்தை சேர்க்குறோம். பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அதே போல் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், சந்திரன், சூரியன், புதன், இந்த காம்பினேஷனை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். அப்போ முதல் நாள் போட்ட பச்சரிசி பைத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு 5 வாழைப்பழம், அதோடு நான் சொன்ன அளவுக்கு 5 வாழைப்பழம், 100 கிராம் 200 கிராம் அரிசி போட்டிங்கன்னா 5 வாழைப்பழம் போதுமானது. 100 கிராம் பைத்தம்பருப்பு, 5 வாழைப்பழம், அதே போல் 1/4 கிலோ வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, ஒரு கட்டு அவுத்திக்கீரை. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பிண்டமாக, ஒரே பிண்டமாக, ஒரு நல்லா சந்திரன் போல் வடிவமாக ஒரு பந்து மாதிரி செய்து அதை கோசாலைக்கோ இல்லை வாசலில் நிற்கக்கூடிய பசுமாட்டுக்கோ எடுத்துக்கொண்டு போய் பசுமாட்டுக்கு வச்சுட்டு அந்த பசுமாட்டை 11 சுற்று சுற்ற வேண்டியது. அந்த பசுமாட்டை 11 சுற்று சுற்ற வேண்டியது. நடு ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வெக்கமே படாதீங்க. எதுக்கோ வெக்கப்பட மாட்டேங்கிறோம். நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் வழிபாடு செய்வதற்கு மட்டும் வெக்கப்படுறோம், அசிங்கப்படுறோம். அப்போது இதை செய்தால் நல்லா இருப்போம் அப்படின்னாக்கா, எதை செய்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமோ, எதை செய்தால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களோ, எதை செய்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் முன்னுக்கு வருமோ, அதை செய்யறதுக்கு அசிங்கப்படாதீங்க. புரியுதா? எது உங்களை வாழ வைக்குமோ அதை செய்ய தயங்காதீங்க. அப்போ அது ஒரு பந்து மாதிரி நல்லா ஜம்முன்னு உருட்டி பசுமாட்டுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில், பித்தளை தாம்பாளமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த பித்தளை தாம்பாளத்துக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டால் அது இன்னும் விசேஷம். அப்போது ஒரு தாம்பாளத்துக்கு மேலே ஒரு வாழை இலை, வாழை இலைக்கு மேலே அந்த பிண்டம். நான் சொன்ன அளவு 200 கிராம் 1/4 கிலோ அரிசி, ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம், 5 வாழைப்பழம், அகத்திக்கீரை. நீங்கள் அரிசி அதிகப்படுத்த வெல்லமும் மற்ற வாழைப்பழம் இதெல்லாம் கூடணும். ஏன்னா வெறும் பச்சரிசியை சாப்பிட்டோம்னாக்கா பசுமாட்டுக்கு வயிற்று வலிக்கும், அப்புறம் அது ஒரு தோஷமாக போகும். புரியுதுங்களா? அதனால் நான் சொன்ன அளவை மாற்றிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் அரிசி அதிகப்படுத்தலாமல் இருந்தால் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தணும். அப்புறம் பசுமாட்டு கொடுத்து நமஸ்காரம் செய்து அந்த சமயத்தில் அது கோமியமோ சாணமோ உங்களுக்கு அது காட்சி கொடுக்குமே ஆனால் அது ஒரு நல்ல சகுனம். உங்கள் பித்திருக்கள் அதை ஏற்றுக்கிட்டதா ஒரு நல்ல சகுனம், திருப்தி அடைஞ்சதா ஒரு நல்ல சகுனம்.
அதை முடித்து வீட்டுக்கு எப்பொழுதும் போல் அப்புறம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன படையல் போடுறது, தர்ப்பணம் பண்ணுறது, எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் அதை செய்யலாம். சூரியன் உதயம் மட்டும் ஒரு 6:30க்கு 6:28க்கு அன்றைக்கி சூரிய உதயம். அப்போ நீங்கள் 7 மணிக்குள்ளே நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, எளிமையான பரிகாரம், அதே சமயத்தில் வலிமையான பரிகாரம், ஜெயிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். தை அமாவாசை அன்றைய தினம் இதை செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க, பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.